பாஸ்கல் விதியை பற்றி மேலும் புரிந்து கொள்ள என்ன பரிந்துரைக்கப்படுகிறது? ஏ. ஒரு பாடநூல் அத்தியாயத்தை படித்தல். பி. ஒரு பரிசோதனையைச் செய்தல். சி. மின்சாரம் பற்றிய ஒரு ஆவணப்படத்தை பார்த்தல். டி. வரலாற்று கண்டுபிடிப்புகளை படித்தல். சரியான பதில் பி. ஒரு பரிசோதனையைச் செய்தல். 2. பாஸ்கல் விதியானது ஒரு மூடிய அமைப்பில் உள்ள திரவத்தின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவும் என்பதை கூறுகிறது. ஹைட்ரஜன் மற்றும் அவகாட்ரோ விதியின் எடுத்துக்காட்டில் கன அளவிற்காக பயன்படுத்தப்படும் அலகு என்ன? ஏ. மிமி 3. பி. செமி 3. சி. மீ 3. டி. டெசிமி 3. சரியான பதில் டி. டெசிமி 3. சரியான விடை டி. சோகஸ்மெலி அவகாட்ரோ விதியின்படி வாயுக்களின் கன அளவை குறிப்பிட டெசிமி 3 dm 3 என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. இங்கு 1 dm 3 என்பது 1 லிட்டருக்கு சமம். வேதியியல் கணக்கீடுகளில் வாயுக்களின் மோலார் கன அளவை 22.4 dm 3 அளவிட இது தரமான அலகாக கருதப்படுகிறது. பின்வருவனவற்றில் காட்சிப்படுத்தலின் அடிப்படையில் ஒரு வகை கடிகாரம் எது? ஏ. ஒப்புமை கடிகாரம் அனலாக் கிளாக். பி. இயந்திர கடிகாரம் மெக்கானிக்கல் கிளாக். சி. ஓசல் கடிகாரம் பெண்டுலும் கிளாக். டி. அணு கடிகாரம் அட்டாமிக் கிளாக். சரியான பதில் ஏ. ஒப்புமை கடிகாரம் அனலாக் கிளாக். 6. கடிகாரங்கள் நேரத்தை காட்டும் முறையின் அடிப்படையில் ஒப்புமை கடிகாரம் அனலாக் மற்றும் எண்ணிலக்க கடிகாரம் டிஜிட்டல் என இருவகைப்படும். ஒப்புமை கடிகாரங்கள் முட்கள் மூலம் நேரத்தை காட்டுகின்றன. செல்சியஸை கெல்வின் வெப்பநிலை அளவுகோலுக்கு மாற்ற பயன்படுத்தப்படும் மாறிலி மதிப்பு என்ன? ஏ. 9. பி. 32. சி. 273.15. டி. 160. சரியான பதில் சி. 273.15. சரியான விடை சி. சோகஸ்மெலி கெல்வின் அளவுகோல் என்பது தனிச்சுழி வெப்பநிலையே 0 கே அடிப்படையாகக் கொண்டது. எனவே செல்சியஸை கெல்வினாக மாற்ற 273.15 என்ற மாறிலியை கூட்ட வேண்டும். இது அறிவியல் ஆய்வுகளில் சர்வதேச அளவில் பயன்படுத்தப்படும் முறையாகும். உரையில் இணைதிறனை விளக்க எந்த சேர்மம் உதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. சோடியம் குளோரைடு நாசியல். பி. மெக்னீசியம் ஆக்சைடு MgO. சி. நீர் H2O. டி. கார்பன் டை ஆக்சைடு CO2. சரியான பதில் பி. மெக்னீசியம் ஆக்சைடு MgO. சரியான விடை பி. சோகஸ்மெலி மெக்னீசியம் ஆக்சைடு MgO சேர்மத்தில் மெக்னீசியத்தின் இணைதிறன் 2 மற்றும் ஆக்சிஜனின் இணைதிறன் 2 என்பதால் இவை 1:1 என்ற விகிதத்தில் இணைந்து இணைதிறன் கருத்தை எளிதாக விளக்குகின்றன. ஐரீன் கியூரி எந்த நிகழ்வுடன் தொடர்புடையவர்? ஏ. இடப்பெயர்ச்சி விதி. பி. நிறை ஆற்றல் சமன்பாடு. சி. செயற்கை கதிரியக்கம் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. டி. இயற்கை கதிரியக்கம். சரியான பதில் சி. செயற்கை கதிரியக்கம் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. சரியான விடை சி. சோகஸ்மெலி ஐரீன் கியூரி மற்றும் அவரது கணவர் ஜோலியட் கியூரி 1934 இல் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தனர். இதற்காக அவர்களுக்கு 1935 இல் வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஏ. இடப்பெயர்ச்சி விதி சோடி மற்றும் ஃபஜன்ஸ் ஆகியோரால் முன்மொழியப்பட்டது. ஒரு அமிலம் ஒரு காரத்துடன் வினைபுரியும் வினையின் வகை என்ன? ஏ. கூடுகை வினை சிந்தேசிஸ் ரியாக்ஷன். பி. எரிதல் வினை கம்பஷன் ரியாக்ஷன். சி. நடுநிலையாக்கல் வினை நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். டி. சிதைவு வினை டிகாம்போசிஷன் ரியாக்ஷன். சரியான பதில் சி. நடுநிலையாக்கல் வினை நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒரு அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினையே நடுநிலையாக்கல் வினையாகும். இவ்வினையில் ஹைட்ரஜன் அயனிகளும் ஹைட்ராக்சில் அயனிகளும் இணைந்து நீராக மாறுகின்றன. ஒரு சாதாரண மனித கண்ணின் அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர். இந்த அளவீடு எதை குறிக்கிறது? ஏ. பார்வை நரம்பு இணையம் புள்ளி. பி. கண்ணின் லென்ஸின் குவியத் தூரம். சி. தெளிவான பார்வைக்கான அதிகபட்ச தூரம். டி. தெளிவான பார்வைக்கான குறைந்தபட்ச தூரம். சரியான பதில் டி. தெளிவான பார்வைக்கான குறைந்தபட்ச தூரம். சரியான விடை
தி சோகஸ்மெலி அண்மை புள்ளி என்பது தெளிவான பார்வைக்கான குறைந்தபட்ச தூரத்தை குறிக்கிறது. இது ஒரு சாதாரண மனித கண்ணிற்கு 25 சென்டிமீட்டர் ஆகும். இந்த தூரத்திற்கு மிக அருகில் உள்ள பொருட்களை காணும்போது கண்களுக்கு அழுத்தம் ஏற்படும். ஒரு லென்ஸை பொறுத்து முடிவிலியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளின் விளைவாக உருவாகும் பிம்பம் பொருளுடன் ஒப்பிடும்போது என்ன அளவுடையது? ஏ. அளவில் சமமானது. பி. பெரியது. சி. சற்றே பெரியது. டி. மிகவும் சிறியது. சரியான பதில் டி. மிகவும் சிறியது. சரியான விடை தி சோகஸ்மெலி. ஒரு பொருள் ஈரிலா தொலைவில் இன்ஃபினிட்டி இருக்கும்போது அதிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் முதன்மை குவியத்தில் ஃபோகஸ் குவியும். இதனால் உருவாகும் பிம்பம் மிகவும் சிறியதாக, அதாவது புள்ளி அளவுடையதாக இருக்கும். ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாகச் செல்லும்போது எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? ஏ. அணுக்கரு மின்னூட்டம் அதிகரித்தல். பி. அயனியாக்கும் ஆற்றல் குறைதல். சி. எலக்ட்ரான் மறைப்பு அதிகரித்தல். டி. அணு ஆரம் குறைதல். சரியான பதில் ஏ. அணுக்கரு மின்னூட்டம் அதிகரித்தல். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாகச் செல்லும்போது அணுக்கருவில் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அணுக்கரு மின்னூட்டம் அதிகரிக்கிறது. இந்த அதிகப்படியான நேர்மின் சுமை வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி வலிமையாக ஈர்க்கிறது. ஏலேச்சின் செல்வாக்கின் கீழ் லேடிக் செல்களால் சுரக்கப்படும் ஆண் பாலின ஹார்மோன் எது? ஏ. ஈஸ்ட்ரோஜன் எஸ்ட்ரோஜன். பி. டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன். சி. புரோஜெஸ்டிரோன் ப்ரொஜெஸ்டிரோன். டி. ஆண்ட்ரோஸ்டெனிடோன் ஆண்ட்ரோஸ்டெனெடின். சரியான பதில் பி. டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன். சரியான விடை பிட்யூட்டரி சுரப்பியால் சுரக்கப்படும் ஏலேச் ஹார்மோன் விந்தகத்தில் உள்ள லேடிக் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஆண் பாலின ஹார்மோனைச் சுரக்கச் செய்கிறது. இது ஆண்களின் இரண்டாம் நிலை பாலின பண்புகளின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகிறது. ஒட்டுண்ணிகள் எந்த சிறப்பு வேர்களைக் கொண்டுள்ளன? ஏ. வேரிழைகள் ரைசாய்ட்ஸ். பி. நார்வேர்கள் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். சி. உறிஞ்சுவேர்கள் ஹாஸ்டோரியா. டி. ஆணிவேர்கள் டாப் ரூட்ஸ். சரியான பதில் சி. உறிஞ்சுவேர்கள் ஹாஸ்டோரியா. 4. சரியான விடை ஒட்டுண்ணித் தாவரங்கள் ஓம்புயிர் தாவரங்களிலிருந்து ஊட்டச்சத்தை பெற உறிஞ்சுவேர்கள் அல்லது ஹாஸ்டோரியாக்களை பயன்படுத்துகின்றன. இவை ஓம்புயிரின் திசுக்களுக்குள் ஊடுருவி நீர் மற்றும் உணவை உறிஞ்சும் திறன் கொண்டவை. வாஸ்குலார் கற்றையின் புளோயத்துடன் ஒப்பிடும்போது பண்டில் உறை எங்கே அமைந்துள்ளது? ஏ. வெளியே அவுட்சைட். பி. சைலத்திற்கு அருகில் adjacent to the xylem. சி. பித்துக்குள் within the pith. டி. உள்ளே inside. சரியான பதில் ஏ. வெளியே outside. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி இருவித்திலை தாவரத் தண்டின் வாஸ்குலார் கற்றையில் புளோயத்திற்கு வெளியே ஸ்கிலிரன்கேமா திசுக்களால் ஆன ஒரு அடுக்கு காணப்படுகிறது. இது பண்டில் உறை அல்லது பண்டில் கேப் எனப்படும். இது தாவரத்திற்கு வலிமையையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. பிரதிபலிப்பு எத்தனை வகையான கதிர்களை உள்ளடக்கியது? ஏ. 2 2. பி. 1 1. சி. 3 3. டி. 4 4. சரியான பதில் ஏ. 2 2. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி எதிரொளிப்பு செயலில் படுகதிர் இன்சிடென்ட் ரே மற்றும் எதிரொளிப்பு கதிர் ரிஃப்ளெக்டட் ரே என 2 முக்கிய கதிர்கள் உள்ளன. இவை இரண்டும் எதிரொளிப்பு தளத்தில் உள்ள செங்குத்துக் கோட்டுடன் தொடர்பு கொள்கின்றன. எந்தச் செயல்பாட்டில் மூலக்கூறுகள் குளிர்விப்பதால் மெதுவாக நகர்கின்றன? ஏ. உருகுதல். பி. ஆவியாக்கல். சி. உறைதல். டி. ஆவியாதல். சரியான பதில் சி. உறைதல். சரியான விடை சி. சோகஸ்மெலி உறைதல் செயல்பாட்டின் போது வெப்பம் வெளியேற்றப்படுவதால் மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் குறைந்து அவை மெதுவாக நகர்கின்றன. இதனால் மூலக்கூறுகள் நெருக்கமாகி திரவம் திண்மமாக மாறுகிறது. பின்வருவனவற்றில் பட்டியலிடப்பட்டுள்ள இயற்பியல் மாற்றம் எது? ஏ. பால் தயிராதல். பி. துருப்பிடித்தல். சி. காகிதம் எரிதல். டி. பனிக்கட்டி உருகுதல். சரியான பதில் டி. பனிக்கட்டி உருகுதல். 1. சரியான விடை பனிக்கட்டி உருகுதல் என்பது ஒரு தற்காலிக மாற்றம். இதில் வேதியியல் பண்புகள் மாறாமல் நிலை மாற்றம் மட்டுமே நிகழ்கிறது.
இது ஒரு மீள் மாற்றமாகும், ஏனெனில் நீரை மீண்டும் பனிக்கட்டியாக மாற்ற முடியும். இழை பாசிகளில் துண்டாதலின் போது உருவாகும் ஒவ்வொரு துண்டின் பண்பு என்ன? ஏ. அது வித்துக்களை உருவாக்குகிறது. பி. அது ஒரு புதிய உயிரினமாக வளர முடியும். சி. இணைய மற்றொரு துண்டு தேவைப்படுகிறது. டி. அதற்கு இனப்பெருக்க ஆற்றல் இல்லை. சரியான பதில் பி. அது ஒரு புதிய உயிரினமாக வளர முடியும். 8. சரியான விடை பி. சோகஸ்மெலி இழை பாசிகளில் எஹுகா ஸ்பைரோகேரா உடல் பல துண்டுகளாக உடையும் போது ஒவ்வொரு துண்டும் மைட்டாசிஸ் செல் பிரிதல் மூலம் ஒரு புதிய முழு உயிரினமாக வளரும் திறன் கொண்டது. இது ஒரு வகையான பாலிலா இனப்பெருக்க முறையாகும். 1774 இல் ஆக்சிஜனை சுயாதீனமாக கண்டுபிடித்தவர் யார்? ஏ. லவாய்ச்சியர், லவோய்சியா. பி. CUW ஷீலே, CUW ஸ்கீல். சி. ஜோசப் பிரீஸ்லி, ஜோசெஃப் பிரீஸ்லி. டி. ராபர்ட் பாயில், ராபர்ட் பால். சரியான பதில் சி. ஜோசப் பிரீஸ்லி, ஜோசெஃப் பிரீஸ்லி. சரியான விடை சி. சோகஸ்மெலி ஜோசப் பிரீஸ்லி 1774 ஆண்டு மெர்குரிக் ஆக்சைடை சூடுபடுத்தி ஆக்சிஜனைச் சுயாதீனமாக தனித்து பிரித்துக் கண்டறிந்தார். இவர் இந்த வாயுவிற்கு புளோஜிஸ்டான் நீக்கப்பட்ட காற்று என்று பெயரிட்டார். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?